விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நல உதவி திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 அன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 அன்று மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து 2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 அன்று மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கல் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும், மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை சுற்றி 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுபான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும், அதேபோல் பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும், இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.